Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. நான் ஜெயிச்சிட்டேன் அப்போ நான் சிரிச்சுட்டு இருந்திருப்பான். இந்த சைடு நம்ம ஹீரோ ஐயோ தொத்துறோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ உங்க லக்கு இன்னைக்கு வேணா ரொம்ப கம்மியா இருக்கும் போலயே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஆமா இது லக்குக்கானது தான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, ஆமா இந்த விளையாட்டு வந்து லக்கு மேலதான் இருக்கு. சரி பரவாயில்ல நான் விளையாடுறேன். பின்னாடி பார்த்தா பிலிப் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ கொஞ்சம் கொஞ்சமா காசு போயிட்டே இருக்கே என்ன பண்றது அவ்வளோ எல்லாம் காலிப்பட அப்படின்னு அவர் வந்து புலம்பிட்டு இருக்காரா. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்களே, சரி அடுத்த விளையாட்டுக்கு போவோமா அப்படின்னு கேட்கும்போது, சரி அப்போ இது ரொம்ப எனக்கு ஹானரா இந்த மாதிரி ஒரு யங்லார்ட் இந்த இடத்துல வந்து அவங்களோட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹானர் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல உங்கள்கிட்ட பார்த்தா அவ்வளோ காயின் இருக்கிற மாதிரி தெரியலையே, அப்போ நம்ம கேம் எங்கேயோ முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இன்னும் அப்போ பார்த்தா ஹீரோட டேபிள்ல 7 காயின் தான் கிடக்குது. நம்ம அப்படிலாம் பண்ண தேவையில்ல. பிலிப் அங்க இருக்கிற ரிமைனிங் காயின்ஸ் எல்லாத்தையும் வந்து மணியா மாத்து அப்படின்னு சொன்னோன்னே, என்னது என்ன இவ்வளவுதானே மட்டும் இருக்கு, இது தோத்து போனா அவ்வளவுதான் நம்ம எப்படி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து பிலிப் வந்து கேட்கும்போது, பேசாத போயிட்டு அதை எல்லாத்தையும் மாத்திட்டு வா அப்படின்னு ஆர்டர், இது என் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது அதை சரி இது என்ன இவ்வளவு ஃபுல்லா இருக்கான், இன்னைக்கு என் லக்கி டே தான், இன்னைக்கு நான் கண்டிப்பா இவன்ட்ட இருக்க எல்லாத்தையும் உருவிட போறேன் அப்படின்னு அந்த ஆப்போனண்ட்ல இருக்கவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஓ அங்க இன்னும் எக்கச்சக்கமான கேஷ் வைக்கிறாங்க. இன்னைக்கு என்னோட ஃபார்ச்சூன் வந்து மொத்தமாக அதிகமாக போகுது, எக்கச்சக்கமான கோல்டு காயின் எனக்கு வரப்போகுது அப்படின்னு அவன் ஆப்போனன்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இந்த மேட்ச் அப்போ நான் ஆல் இன் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சீமான் சொல்லும்போது, அப்போ நம்ம பிலிப்பு அவ்வளோதான் போச்சு, நம்ம வீடு மொத்தமாக போச்சு, நம்ம ஃபேமிலி மொத்தமாக போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். ஓ நீ எல்லாத்தையும் வைக்கிறியா, ரொம்ப சீரியஸாவா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அங்கே வச்சோன்னே, ஓ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிக் கேம் விளாட்றதுக்கு, உங்களுக்கு இது ஃபைன் தானே யங்லார்ட் அப்படின்னு கேட்கும்போது, சீச்சி எனக்கெல்லாம் நர்வஸ் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி இந்த ரிசல்ட் என்னன்னு தெரியும் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல ஓ அப்படியா அப்போனா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி அங்கே இருக்கிற அந்த லேடி வந்து நம்ம ஹீரோட அதாவது ஹீரோட கார்டு பார்க்குற மாதிரி இருக்குது, அப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த இடத்துல பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வின் பண்ணிட்டேன், கடவுள் அதாவது காடஸ் ஆஃப் லக் என் கூட தான் இன்னைக்கு இருக்காங்க அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா ஸோ ஐயையோ அப்போ இன்னைக்கு உங்க காயின்ஸ் எல்லாம் போயிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லும்போது, நிப்பாட்டு அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், இன்னும் நீ என் கார்டையும் பார்க்கலையே ராசா, என் கார்டை பார்க்காம நீ எப்படி வின் பண்ணன்னு சொல்ற, இப்போ பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல ஏவும் கேவும் இருக்கு. ஆக்சுவலாக இது ஹையஸ்ட் கார்டுங்க. அப்போ வந்து என்கிட்ட இந்த கார்டு இருக்குன்னு காமிக்கும் போது, என்னது என்னது இது வாய்ப்பு இல்லை, எப்படி இது, ஏன் உன்னோட சீட்டிங் வந்து உனக்கு டேஸ்டா இல்லையா, அது திரும்பி கொடுக்கும்போது இந்த மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றானா, பின்னாடி இருக்க அந்த லேடிக்கு ஷாக்கு, இவனுக்கு ஷாக்கு. எனக்கு தெரியும் நீங்க ஜெயிப்பீங்க, எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடியா எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து பிலிப் சொல்லிட்டு இருக்கான். இவன் தான் வந்து ஐயோ மொத்தமா போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தவன். இந்த சைடு இல்ல வாய்ப்பு இல்ல அப்ப நான் கத்துறான். என்னன்னு பார்த்தா நீ வந்து இந்த காடை மாத்திருக்க, நீ ட்ரிக் பண்ணிருக்க, நீ எங்களை ஏமாத்திருக்க அப்படின்னு வந்து அந்த விளையாடுறவன் இருப்பான்ல அவன் சொல்றான். என்ன ட்ரிக்கா, எதை பத்தி பேசிட்டு இருக்க, ஓ என் பின்னாடி 2 பேர் இருக்காங்களே, அவங்க வந்து என் கார்டை பார்த்துட்டு உன்கிட்ட சொல்றதையும் அதை நீ வந்து பார்த்துட்டு மேனேஜ் பண்ணி அதை சொல்றதையும், அதுக்கடுத்து அது எனக்கு தெரியாம இருக்கலாமா, எல்லாரும் வந்து என்னைய பார்த்துட்டு இருக்கும்போது நான் உன்னைய பார்த்தேன்டா, பின்ன அதாவது உனக்கு சைட்ல இருந்து கார்டை எடுத்து நீ மாத்துறதையும், அந்த கார்டு சீக்கிரட்டா பின்னாடி போறதையும், இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ வந்து என்னை முட்டாளாக்க பார்த்துருக்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா ஹீரோ கையில அந்த கார்டு இருக்கும்ல, ஐயே எங்களால என்னாச்சு தோக்க போறீங்களான்னு சொல்லி இருக்கும்போது, வாயமுட்றா அப்படின்னு பிலிப்பா சொல்லியிருந்திருப்பான். இது எல்லாம் வந்து என்னோட பிளான் தான், நீ எப்படி ஏமாத்துறன்னு நினைச்சேன், அப்போ அந்த கார்டுல வந்து என்னோட மேஜிக் கொஞ்சம் யூஸ் பண்ணேன், அப்புறம் என்னால அந்த கார்டோட மார்க்கை பார்க்க முடிஞ்சுச்சு நீ என்ன பண்றன்னு. ஸோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றானா, அப்ப ஹீரோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானா, இதெல்லாம் இந்த கோலம் ஆர்மி யூஸ் பண்ண மேஜிக், அதை அப்படியே இந்த இடத்துல யூஸ் பண்ணேன், நல்ல வேளை ஒர்க் ஆயிருச்சு, இதனால ஈஸியா உன் ட்ரிக்க கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு ஹீரோ நினச்சுக்கிட்டு இருக்கான். சரி சீக்கிரம் உன் தோத்தத வந்து எடுத்து வை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, நான் என்ன நினைக்கிறேன்னா, இதோட இந்த பிசினஸ் முடியுது. அதனால யங் மாஸ்டர் நீங்க ஏன் கொஞ்சம் உங்களுக்கு எஜுகேஷன் கொஞ்சம் குடுத்தா நல்லாருக்கும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு மூளை அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி பார்த்தா அங்க இருக்கிற மொத்த இடத்துல எல்லாரும் ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோவ அழிக்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவிங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருப்பாய்ங்க, இப்ப இங்க இப்படிதான் இருக்காய்ங்க. இவங்களோட குணம் மாறவே மாறாது. ஹம், என்ன பண்றது? என்ட்ட வேணா அவ்வளோ மானம் இருக்காது. ஆனா இப்போ அது ஒரு இஷ்யூவாவே கிடையாது. உங்களாலாம் ஒரு சின்ன
புழு தான் நீங்க என் முன்னாடி அப்படின்னு நம்ம சீமான் சொல்லிட்டு இருக்கான். அவன் கையில அந்த எனர்ஜியை கேதர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எல்லாரும் ஸ்டான்ஸ் பண்ணி அப்படியே சீமான் மேல குதிச்சு அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சைடு எங்களாட் குனிங்க அப்படின்னு யாருன்னு பின்னாடி பார்த்தா பிலிப் அசால்ட்டா எல்லாத்தையும் சரன்னு அடிச்சிட்டான். நீயாடா அவன் பார்த்த பயந்தாங்குழி வருது இவ்வளோ எப்படி சூப்பரா அடிக்கிறான். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எவ்வளோ தைரியம் தான் இந்த லாக் அண்ட் ஃபேமிலி மேல அவங்களோட ஹையர் மேல ஸ்வாட வச்சிருந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவன் ஷாக் ஆகுறான். ஐ நீ வந்து ஒரு பெரிய நீ ஒரு பெரிய சின் பண்ணியிருக்க. இதுக்கு உன்னோட உயிரை எடுத்தாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லும்போது, இல்ல என்னை விட்டுருக்குன்னு சொல்லும்போது, வாயமுறா நான் உன்னை பேச சொன்னேன். எவ்வளவு தைரியம் தான் எங்களாட வந்து ஹார்ம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஓ நல்லா தான் பண்றானு. இது வந்து அவ்வளவு பேட் கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, இது ரொம்ப ஹெவியா தான் இருக்குன்னு சொல்லி பிலிப் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா இதுல அப்ப பிலிப் என்ன சொன்னான்னா, எங்களாட் இதுல எப்படியும் ஒரு 10,000 பியாஸ் இருக்கும். ஆமாமா இருக்கும். நம்ம அங்க பண்ணதுக்கு இத கூட குடுக்கலாம்னா அவ்வளவுதான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ பின்னாடி பார்க்கும்போது, இவன் வெறும் ஒரு போர்ட்டர் தான் நெனச்சேன். ஆனா இவனோட டேலண்ட் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுட்டு இருக்கும்போது, எங்களாட் வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்துகிட்டு இருக்கான். அப்பனா நீ பிறந்தது வந்து அவ்வளவு பேட் கிடையாது போல. இந்த கேம்பிள் ஹவுஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், இந்த மாரி கேஸ் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சாலும், இன்னைக்கு நம்ம சம்பாரிச்சது அவ்வளோ கம்மி கிடையாது. ஏன்னா வந்து அந்த கேம்பிள் ஹவுஸ்ல மட்டும் இந்த மாரி கேஸ் நடக்காம இருந்தா இது கூட கிடைச்சிருக்காது. அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த சைடு வந்து, சரி சரி இதுக்கு மேல வேற எங்கேயாச்சும் காசு சம்பாரிக்க முடியுமா? இந்த கேம்பிள் ஹவுஸ தவிர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதான் நம்ம ஏற்கனவே அதிகமா காசு வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது, ஆ, எனக்கு தெரியும். அங்க ஒரு ஜெயண்ட் அரீனா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஜெயண்ட் அரீனாவா? ஆமா. அந்த இடத்துல 2 பெரிய அந்த கோலமாய் மான்ஸ்டர் வச்சு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நீங்க எதுல பெட் பண்றீங்களோ அதுல உங்களுக்கு காசு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு வந்து பிலிப் சொல்லிட்டு இருக்காரு. யாரு நெனச்சா அந்த இடத்துல அதாவது அந்த இடத்துல வந்து ரேட் பொறுத்து இப்ப எப்படி சொல்றது? லோ ரேட் இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க அமௌண்ட் குடுத்தீங்கன்னா, ஹையஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு 30,000 இல்ல அதுக்கு மேல பிஆர்ஸும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வந்து நம்ம ஹீரோ, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இந்த கிகாண்டா எப்படி வேலை பார்க்கும்? இது கோலம் மேஜிக்ல இருந்து டெவலப் பண்ணதுன்னு நெனைக்கிறேன். அப்போ இது எனக்கு ஒரு நல்ல வின்னா தான் இருக்கும். அப்படின்னு நம்ம ஹீரோ நெனைக்கிறான். கோலம் அவன் எக்ஸ்பெர்ட்ல. அத பார்த்தாவே தெரியுது அதுல யார் ஜெயிப்பாங்கன்னு. அ அப்ப அப்ப என்னைய மட்டும் நம்புங்க எங்களாட். வாங்க போலாம். நான் வந்து அந்த இம்பீரியல் மிலிட்டரி கிகாண்டா அகாடமில ஒரு டாப் ஸ்டூடண்ட். அதனால எது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த சைடு அவன் குதிச்சுட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கான் பிலிப். ஓ! அப்படியா? அப்ப நீயே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னோனே, இந்தா அப்ப நீங்க எனக்கு அதிகமா கிரெடிட் தரணும். எனக்கு நல்ல பேர்லாம் குடுக்கணும் சரியா? அங்க போனோனே நல்லா சொல்லணும்னு சொல்லும்போது, இந்த சைடு திடீர்னு பார்த்தா, யூ ட்ராஷ் இந்த பாஸ்டர்லாம் இங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு எல்லாரும் வந்து அங்க ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல இங்க வரக்கூடாதுன்னு. என்னன்னா அந்த ஹீரோ பார்த்தா 2 காட்ஸும் சேர்ந்து கீழ இருக்க எக்கச்சக்கமான பேர அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாரி இடத்துக்கு வந்திருப்பீங்க? எங்க பேச்ச கேட்கலன்னா நீங்க செத்து தான் போவீங்கன்னு சொல்லி கையில அதாவது அவங்க கால வச்சு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி சின்ன பசங்களுக்கு இப்படிதானா நடக்கும்? ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்களே அப்படின்னு பிலிப் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோக்கு 500 வருஷம் ஆனாலும் இங்க எதுவுமே மாறல. அதே மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பசங்கள அடிக்கிறதும், லோ கிளாஸ வந்து இப்படி ட்ரீட் பண்றதும் தான் இருக்காங்க. இது இது எப்பவுமே மாறாது போல. டேய் அங்கேயே நிப்பாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு வாய்ஸ் நிப்பாட்டுங்க அத அப்படின்னு. யாரு? அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ராயல் கார்ட்ஸ் தானே? இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளோ தைரியம் தான் ராயல் கார்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாம இப்படி சப்ஜெக்ட்ட வந்து அடிப்பீங்க. அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா, அது ஒரு லேடி. நீங்க வந்து இந்த மாரி அதாவது சின்ன பசங்க மூலமா உங்க வீரத்த காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவ பார்க்குறான். என்ன நோபலு நோபல் என்ன என்ன சொல்றாங்க? அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது, நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவ பார்த்தா கேத்ரீனா மாரியே இருக்காளே! கேத்ரீனாவா இவ? அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும்போது, இந்த சாப்டர் முடியுது.